இன்றைய கால சூழல்ல பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க தொடங்கி வேலைக்கு போற பெரியவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, பணக்காரன், ஏழைன்னு எல்லாரும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மனக்கவலை, மன அழுத்தம். அவரவர் நிலைக்கு தகுந்த மாதிரி அதன் தன்மை மாறுபடலாம். ஆனா எல்லோரும் ஏதோ ஒரு வகையில அதனால பாதிக்கப்பட்டவங்க தான். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னைக்கு பலரும் யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இதெல்லாம் பலன் கொடுக்குதோ இல்லையோ, எப்படியாவது அதுல இருந்து விடுபட எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த காலத்துல எல்லாம் குடி தண்ணீருக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாட்டர் பியூரிஃபையர், ஆரோ வாட்டர் எல்லாம் கிடையாது. ஆறு குளங்கள்ல இருந்து தான் தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது அது சேறு கலந்து கலங்கலா இருக்கும். அதை தெளிவிக்கிறதுக்காக தேற்றாங்கொட்டையை தட்டி அதுல போடுவாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வண்டல்கள் எல்லாம் கீழே படிஞ்சு தண்ணீர் சுத்தமாயிரும். அதே போல நம்முடைய கலங்கிய மனசுல எங்க திருவிடைமருதூர் மகாலிங்க சாமியை நினைச்சுக்கிட்டு இடைமருதா மகாலிங்கா, இடைமருதா மகாலிங்கான்னு விடாது சொல்லி நம்முடைய பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டோம்னா அவர் பார்த்துக்குவார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்கிற நினைப்பை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, எப்படி தேற்றாங்கொட்டையால அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய வண்டல்கள் எல்லாம் தெளிஞ்சதோ அதே போல நம்ம மனக்கலக்கமும் தெளிஞ்சு நிம்மதி கிடைக்கும்.